இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிருக்கேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா, என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்போ தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து இருக்கு. கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது, கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? வந்து 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படின்னா திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த லாட்டரி சீட்டு அப்புறம் இந்த இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்புக்கான சரியான ஊதியம். உங்களுடைய நீங்கள் இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு
பல வருடங்களாக உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சுட்டு அந்த கொடுத்த பணத்தை வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிற அத்தனை விஷயமும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விதமான நல்ல காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாசி மாதம் எல்லாருமே குலதெய்வ கோயில் போவாங்க, அது எல்லா ராசிக்காரங்களும் போவாங்க. ஸோ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சும்மா சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடன் இருக்கும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய நட்புகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நட்பை வந்து கூட உறவாக தான் மதிப்பீங்க. மாமா, மச்சான், அக்கா, அண்ணே அப்படின்னு ஒரு உறவாகவே நீங்கள் அதிகமாக கூட்டு பழகினவங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இவர்கள் மூலமாக சின்ன சின்ன எதிர்வினைகள், சில நபர்கள் மூலமாக, எல்லாரையும் சொல்ல முடியாது, பொதுவாகவே சில நபர்கள் மூலமாக சின்ன சின்ன எதிர்வினைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ உங்கள் கூட வேலை பார்க்குற உங்கள் கூட பழகின்ற சக நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பணி சுமைகள் கொஞ்சம் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த சுமைகள் மூலமாக நீங்கள் அதை சுமந்து நகர்ந்து செல்லும்போது உறுதியாக பதவி உயர்வும் உண்டு. உங்களை செக் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.